சமூகமாக இருக்கக்கூடிய இந்தியாவின் வரலாற்றுக்கு சொந்தமான முஸ்லிம்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசு இந்த வக்ஃப் திருத்த மசோதா சட்டத்தை இன்று கடுமையான எதிர்க்கட்சிகளின் அமளிகளுக்கு மத்தியில் இன்று நிறைவேற்றியுள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து அகில இந்திய அளவில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சி எங்களுடைய அகில இந்திய தலைமையின் அறிவிப்பின்படி இன்று நாடு முழுவதும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த சட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம், எங்களது பள்ளிவாசல்களை நாங்கள் இழக்க மாட்டோம், எங்களது கபரஸ்தானங்களை அடக்க செலவில் கூத்தாநல்லூரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. RSS 100 ஆண்டு கனவுகளான அந்த அஜெண்டாவை நிறைவேற்றும் விதமாக இந்த மத்திய அரசு 3வது முறையாக தன்னுடைய தனி மெஜாரிட்டி அல்லாத ஒரு நிலையில் இருக்கும் கூட இனி அடுத்த முறை அதற்கான வாய்ப்பு இருக்காது இந்த மக்கள் கொண்டார்கள் என்ற அச்சத்தில் இந்த சட்டத்தை எப்படி CAA சட்டத்தை அமல்படுத்தினார்களோ அதே போல் தொடர்ந்து ஒரே ஒரு சமூகத்தை வஞ்சிக்கக்கூடிய அந்த தொடர் வேலையில் மத்தியில் ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கும் நிர்வாகிகளே, நிர்வாகிகளே அனைவர்களையும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுவனமான பிரார்த்தனையோடு என்னுடைய சிறு உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று மக்களவையில் இன்று வக்ஃப் திருத்த சட்டத்தை இன்று அமல்படுத்தியிருக்கும் இந்த பாசிச கூட்டமே இதுக்கு முன்பு ACBயில் எதிர்க்கட்சிகள் 40 திருத்தங்கள் கொடுக்கும் போது எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒரு 33 திருத்தங்கள் கொடுக்க போகும். அமித்ஷா விட்டு அப்போது கிடையாது. எங்களுடைய இறையெல்லாம் எங்களுடைய முப்பாட்டர்கள் சொத்து, இது எவராலையும் அவதரிக்க முடியாது. கொடுத்து அந்த சட்டத்தை மீண்டும் அதை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அந்த போராட்டத்தில் குதித்து எங்களுடைய உயிரை வெளிப்படுத்தாமல் இந்த சட்டத்தை மீண்டும் எங்களை நாங்கள் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவதை எங்களுடைய போராட்டம் மீண்டும் எழுச்சி மீது போராட்டமாக இருக்கும். எப்படி ஒரு CAA NRC போராட்டத்தில் மக்களை ஒன்றிணைத்து ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் எங்கள் போராட்டத்தை கொண்டு போனோமோ அதே விட வீரம்